நீங்க போட்டுவிட்றேன். ஓகே. கிளாஸ் வந்து நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நாங்க என்ன விஷயம் படிச்சோம்? யாரும் சொல்லல. ஐசிடியை பத்தி நாங்க வந்து அப்படியே படிச்சுக்கிட்டு வரோம். தகவல்னா என்ன, தரவுண்டா என்ன, இது அப்படியே நாங்க படிச்சுக்கிட்டு வரோம். இப்படியே படிச்சுட்டு வர இந்த தொடர்ல ஐசிடியினுடைய ஒவ்வொரு துறையில எப்படி எப்படிலாம் ஐசிடி வந்து பயன்படுது அப்படின்றத பத்தி நாங்க படிச்சுக்கிட்டு வரோம். அடுத்ததாக நாங்க ஐசிடில நாங்க வந்து ஃபுல்லா படிச்சுட்டு, இப்ப நாங்க படிக்க போறது. கடைசியா நாங்க படிச்ச நான் நினைக்கிறேன் வந்து ஐசிடி வந்து பொழுதுபோக்குக்கு வேண்டிய எப்படி பயன்படுது அப்படின்றத பத்தி தான் நாங்க படிச்சோம். கொஞ்சம் உங்களோட புக்க கொஞ்சம் நான் என்ன செய்றேன், ஓப்பன் பண்ணி ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே பழச கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு அப்படியே போறேன். இந்த பழச அடிக்கடி ஞாபகப்படுத்துறதுக்குரிய காரணம், உங்களுக்கு திரும்ப திரும்ப காட்டுறதால நல்லா ஞாபகம் நிக்கணும்ன்றதுக்கு வேண்டியா. ரைட். இதெல்லாம் கடைசியா வந்து நாங்க படிச்சது. ஐசிடி வந்து எப்படி பொழுதுபோக்கு வேண்டியா பயன்படுது அப்படின்றத பத்தி நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம். இன்றைக்கு நாங்க கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறது, இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலுடைய தீன்மைய பத்தி தான் நாங்க வந்து பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு 1வது யூனிட்லயே அவங்க போட்டிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட பாடத்தினுடைய கடைசி யூனிட்டுக்கு போனீங்களா? அதாவது 10ஆம் ஆண்டு படிச்சு 11ஆம் ஆண்டினுடைய கடைசி அலகுக்கு போனீங்களா இருந்தா, அந்த கடைசி பகுதியிலும் வந்து இதத்தான் போட்டிக்கிறாங்க. இந்த தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியலும், சமூகமும் ஐசிடி அண்ட் சொசைட்டி என்ற பாடம் ஒண்ணு போட்டு, அந்த பாடம் முழுக்க கதைச்சிக்கிறாங்க. இந்த ஐசிடியினுடைய ஐசிடியை பயன்படுத்துறதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள பத்தி தான் அதுல வந்து காய்ச்சிக்கிறாங்க. சரியா? இத பத்தி தான் நாங்க இன்னைக்கு கிளாஸ்ல என்ன செய்ய போறோம்? நாங்க வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சரியா? ஏன் இத வந்து நாங்க தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, இப்ப ஒரு கத்தி ஒண்ணு, கூரான ஒரு கத்தி ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கத்திய வச்சு நாங்க நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். நாங்க வீட்ல வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து நாங்க கட் பண்ணோம். மேலும் அதே நேரம் வேற ஒரு அநியாயமான ஒரு வேலையும் வந்து நாங்க என்ன செய்யலாம்? நாங்க செய்யலாம். அப்ப இந்த கத்தியினுடைய என்னெல்லாம் கத்திய வச்சு செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, தவறா பயன்படுத்தினா அதனால என்னென்ன விளைவெல்லாம் வரும், அப்படின்றத பத்தி நாங்க என்ன செய்யணும்? நாங்க விளங்கி இருக்கணும். அப்பதான் அந்த கத்திய வந்து சரியா பயன்படுத்தலாம். இல்லாட்டி நீங்க கத்திய புடிக்க கூடாத இடத்துல நீங்க புடிச்சீங்களா இருந்தா, அதனுடைய எந்த பகுதிய புடிக்கணுமோ அந்த பகுதிய புடிக்காம, அதனுடைய கூரான பகுதிய நீங்க புடிச்சீங்களா இருந்தா, யாருக்கும் சும்மா போயிட்டு அதால குத்தி பார்த்தீங்களா இருந்தா, என்ன நடக்கும்? பெரிய விபரீதங்கள் வந்து நடக்கும். அதே மாதிரி தான் ஐசிடிக்கும் 2 பக்கங்கள் இருக்கு. ஒன்று வந்து அத சரியாக பயன்படுத்துறதால, அத முறையாக பயன்படுத்துறதால, பயனருக்கு கிடைக்கக்கூடிய நலவு, அடுத்தது இருக்கக்கூடியது பயனருக்கு கிடைக்கக்கூடிய, அத பயன்படுத்துறவங்களுக்கு, சமூகத்துக்கு கிடைக்கக்கூடிய தீமை. சரியா? இத பத்தி உங்களுக்கு எக்ஸாம்ல என்ன செய்யலாம்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம்ல கூடுதலாக கேட்டு வரும். ஐசிடியை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய தீன்மைகள் 2னை குறிப்பிட்டு விளக்குக. இல்லாட்டி 2னை குறிப்பிடுக. இந்த மாதிரியான கேள்விகள் வந்து என்ன செய்யலாம்? உங்களுக்கு வரலாம். ஒரு நிமிஷம் பொறுங்க. ரைட். முதலாவது பாருங்க இதுல போட்டிக்கிறாங்க. முதலாவது பிரச்சனை. உங்களோட கையிலயும் புக் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நான் புக் ஷேர் பண்றத நிப்பாட்டிட்டு, நேரடியா உங்களுக்கு இதையே காட்டுறேன். சரியா? முதலாவது இருக்கக்கூடிய பிரச்சனை பாருங்க, அடிமையாகுதல். தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் உங்கள் பணிகளை இலகுவாக்குதல் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்வில் ஒரு ஆப்த நண்பன்டா உற்ற நண்பனாகவும் அது என்ன செய்யுதா? மாறுதான். நீங்கள் உங்கள் நண்பனை தகாத விதத்தில் பயன்படுத்துவதனால் உங்களுக்கு மாத்திரமல்ல, முழு சமூகத்திற்கும் பாதகம்
ஏற்படலாம். அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு கத்திய வச்சு உதாரணம் சொல்றேன். அவங்க யார வச்சு உதாரணம் சொல்றாங்கன்னா, அவங்களோட புக்ல ஒரு நண்பனை வச்சு, ஒரு நல்ல நண்பனோட நீங்க சேர்ந்தீங்களாக இருந்தா, உங்களோட வாழ்க்கை வந்து நலவ நோக்கி போகும். அவர் நல்ல விஷயம் சொல்லுவாரு. வாங்க ப்ரே பண்ண போவோம், வாங்க படிப்போம், வாங்க கிளாஸுக்கு போவோம். அ அப்படின்ட்டு அவரு அந்த விஷயம் சம்மந்தமாக வாங்க விளையாட போவோம்னு, இப்படி அந்த விஷயம் சம்மந்தமாக அவங்கள ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைமையில வச்சு கொண்டிருப்பாரு. இதே ஒரு கெட்ட நண்பனோட, ஒரு தீய நண்பனோட நீங்க சேர்ந்தீங்களா இருந்தா, அவர் என்ன செய்வாரு? அவர் என்ன செய்வார்? அவரு ஸ்கூலுக்கு ஏன் போவானு? ஏன் கிளாஸுக்கு போவானு? என்னத்துக்கு வேணாம். நம்ம என்னத்துக்கு அந்த அது வேணாம். நம்ம இங்க கட் அடிச்சுட்டு இங்க போவோம். இப்படியான உங்கள என்ன செய்வாரு? நாசமாக்குவார். அதே தான் உங்களுக்கு இங்கேயும் ஐசிடியை பயன்படுத்துறதால கிடைக்கக்கூடிய நன்மையும், தீமையும். முதலாவது போட்டிக்கிறாங்க அடிமையாகிறது. பாடசாலை பிள்ளைகள் மாத்திரமல்ல, ஏனையவர்களும் அளவுக்கு அதிகமாக கணினியை பயன்படுத்துவதனால், கணினி விளையாட்டுகளில் ஈடுபடுவதனாலும், கல்வி பணிகள் திசை மாறும் அதே வேளை பல்வேறு இடர்பாடுகள், கண் உபாதைகள், நாறு பிடைப்பு, தலைவலி ஏற்படலாம். ரைட். ஐசிடி வந்து அடிமையாகிறண்டா. அது எனக்கு அடிமையாகிறது. அடிமையாகிறது. இது வந்து உங்களுக்கு போன வருஷம் இல்ல, அதுக்கு முந்தின வருஷம் பாஸ் பேப்பர்ல ஒரு ஒரு கேள்வியாவே கேட்டிருந்தாங்க. ஐசிடி வந்து தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியலானது ஒரு மனிதனுடைய எஜமானனா அல்லது அவனுடைய சேவகனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதற்கு நம்ம எழுதணும். எஜமானன்டா ஆம் எஜமானன், ஆம் சேவகனண்டா சேவகன் போட்டு அதுக்குரிய காரணத்தை வந்து நாங்க எழுதணும். ஒரு காலமும் எஜமானன் நீங்க வெளியே எழுதிங்கிறாரு பிள்ளையை தான் போட்டிருப்பாங்க. எழுதியிருக்கணும் என்னண்டு சேவகன். எஜமானன்டா அடிமையாகிறதுண்டா எஜமானுக்கு தானே அடிமையாகிறது. ஏன் இந்த வசனங்கள் இந்த இடத்துல பயன்படுத்தணும்? என்ன காரணம்னு கேட்டா, நாங்க சில இப்ப ஐசிடிய வந்து கண்டுபிடிச்சது ஐசிடியின் மூலமாக நபர்கள் வந்து என்ன செய்யலாம் என்றால் அவங்களுடைய வேலைகளை, தொழில்களை இலகுவாக்குறது, இந்த மாதிரியான நிறைய பிரயோசனங்கள், நன்மைகள் வந்து இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் தனியே இயக்கிறார். அவருக்கு இப்ப ஒரு 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 பிளேஸ் ஒன்றுக்கு போய் திக்கிறாரு. அங்க நிறைய பேர் அவருக்கு யாரும் பரிச்சயம் இல்ல. அவங்க எல்லாரும் அவங்களோட வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப இவர் போனவருக்கு இவருடைய வேலையை வந்து இவர் என்ன செய்ய கொள்ளணும்? இவர் முடிச்சு கொள்ளணும். ஆனா அது வரைக்கும் இவருக்கு ஒரு 1 மணித்தேரம் 2 மணித்தேரம் வெயிட் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. இப்ப அவர் அந்த நேரத்துல என்ன செய்றாரு? சோசியல் மீடியா போறாரு. அவர கொஞ்சம் போயிட்டு அவர் என்ன செய்றாரு? கொஞ்சம் அவர டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. கொஞ்சம் யாரோட சரி கால் பண்ணி பேசுறாரு. ஓகே. இந்த சோசியல் மீடியா யூசேஜ் என்ற ப்ராப்ளம் ஒன்று இல்ல. அதே மாதிரி அவருடைய லாங் டிஸ்டன்ஸ்ல அதாவது அவருடைய கூட்டாளி ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஓ லெவல் காலத்துல, ஏ லெவல் காலத்துல அவரோட ஃப்ரெண்டா இருந்தாரு. அவர் என்ன செஞ்சுட்டாரு? இப்ப அப்ராட் போயிட்டாரு. ஃபாரின் போயிட்டாரு. இப்ப அவரோட இவர் வந்து பேசணும், கதைக்கணும். அவருடைய ஃபேமிலியில் உள்ள வாப்பாவோட, உம்மாவோட யாரும் சரி கதைக்கணும் என்றால், அவர் அதுக்கு வேண்டி என்ன செய்யலாம்? தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி அவர் வீடியோ கால் கேட்கிறது. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் வந்து அடிமையாகிறது இல்ல. சில ஆட்கள் இருக்கிறாங்க. ஐசிடி எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா, காலையில எழும்பின உடனே ஃபோன் எடுக்கணும். ஃபோன் எடுத்து பார்க்கணும். ஃபோன்ல என்னென்ன அப்டேட் வந்திருக்கு. எந்த நாட்டுல என்னென்ன நடந்திருக்கு, யார் யார் இலங்கையில என்னென்ன நடந்திருக்கு, இது எல்லாத்தையும் வந்து பார்த்தா தான் அவருக்கு நிம்மதி. அத பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ரிப்ளை எல்லாம் போட்டு யார் யார் ஸ்டேட்டஸ் போடுகிறாங்க எல்லாத்தையும் பார்த்து கீத்து முடிச்சு போட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவர் போய் பிரஷ் பண்ணிட்டு வந்து முகம் கழுவிட்டு அந்த டீ குடிக்கிற அந்த டைமுக்குள்ள என்ன செய்வார்? திருப்பி இன்னொருக்க போன பார்ப்பார். கேம்ஸ் விளையாடணும். அந்த தனிமையை போக்குறதுக்கு கொஞ்சம் உதவலாம் என்னது ஐசிடில இந்த கேம்ஸ். ஆனா அதே வந்து வாழ்க்கையா மாத்திக் கொள்றது. ராவு 2 மணி 3 மணி வரைக்கும் கேம்ஸ் விளையாடுற. கிளாஸுக்கு போகாம கேம்ஸ் விளையாடுற. கிளாஸுக்கு அட்டெண்ட் பண்றேன் ஜூம் கிளாஸுக்கு வரேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல போன் எடுத்து வீட்டுல சல்லியை கட்ட வச்சுட்டு என்ன செய்யறது? கேம் விளையாடுற. இந்த மாதிரியான செயற்பாடு தான் என்னது அடிமையாகிறது. இப்படி நீங்க அடிமை ஆகிட்டீங்க அப்படின்றா அடிமை ஆகிட்டீங்க அப்படி என்றால் அதன் மூலமாக உங்களுக்கு உங்களோட படிப்பு அது இதெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை வந்து முடியும். எப்படி நான் அடிமை ஆகிட்டேனா இல்லையான்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? அடிமை ஆகிட்டேனா இல்லையான்றத எப்படி கண்டுபிடிக்கும்? இப்ப யாரோட நீங்க வந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. இடையில நீங்க ஒரு ஃபோன் எடுக்குறீங்க. அ ஃபோன் எடுக்குறீங்க. ஃபோன் எடுத்துட்டு இமேஜுக்கு போறீங்க. இல்லாட்டி Facebook போறீங்க, வாரீங்க. ஏன் போனீங்க? ஏன் வந்தீங்கன்னே தெரியாது. போயிட்டு வாரீங்க. இல்லாட்டி உங்களோட வீட்ல சொல்றாங்க, கோல் அடிங்க பெரியம்மாக்கு, இல்லாட்டி கோல் அடிங்க சாட்சிக்கு, யாருக்கு சரி கோல் அடிங்கன்னு சொல்லி சொல்லும்போது, நீ அதுக்கு வேண்டி என்ன செய்றீங்க? ஃபோன் எடுக்குறீங்க.
போன் எடுத்து அதுல நீங்க நோட்டிபிகேஷன் பாக்குறீங்க, வாட்ஸ்அப் போறீங்க, அந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்குரிய ஆக்கள்ல ரிப்ளை பண்றீங்க, ஒன்று ரெண்டு ஸ்டேட்டஸ் போடுறீங்க, ஸ்டேட்டஸ் வந்து பாக்குறீங்க, ஸ்டேட்டஸ்க்கு வந்து ரிப்ளை பண்றீங்க. அதே போல உங்களுக்கு ஃபேஸ்புக் போறீங்க, கொஞ்சம் அப்படி பாக்குறீங்க, இங்கே வாரீங்க, இன்ஸ்டா போறீங்க, கொஞ்சம் பாக்குறீங்க, வாரீங்க. ரைட், இப்ப நீங்க போனை வச்சுட்டு வந்துட்டீங்க. ஆனால் உங்களோட வீட்டுல சொன்னது என்ன சொல்லி? உங்களோட உங்களோட உறவினர் யாருக்கும் போர் அடிக்க சொன்னேன். ஆனா நீங்க அதே மறந்துட்டு எதுக்கு வேண்டிய போனை எடுத்தனோ அதே மறந்து போட்டு அந்த போனை நீங்க என்ன செஞ்சிருங்க, யூஸ் பண்ணிட்டு வைக்கிறீங்க. இந்த சிம்டம் உங்களுக்கு இருக்குமா இருந்தா நீங்க என்ன ஆயிட்டீங்க, கொஞ்சம் ஐசிடிக்கு அல்லது இந்த டெக்னாலஜிக்கு அடிக்ட் ஆகிட்டு வாரீங்கன்னு அர்த்தம். ஏன் போனை எடுத்தோம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றாம போனை வைக்கிறதாக இருந்தா கொஞ்சம் டெக்னாலஜி என்ன நடக்குது அந்த இடத்துல, நீங்க அடிக்ட் ஆயிட்டீங்க அப்படின்றதுக்குரிய அர்த்தம். கிளியரா? இதனால பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வரும். அதுல முதலாவது பிரச்சனை, ஸ்கூல் போற பிள்ளையா இருந்தா அவனோட கல்வி நடவடிக்கைகள் வந்து பாரிய அளவுல பாதிக்கப்படும். கிளியரா? ரைட். அடுத்தே பாருங்க, சமூக வலையமைப்பினூடாக தகாத நட்புகள் ஏற்படலாம். இது எப்படி தகாத நட்பு வந்து ஏற்படுது? தகாத ஒரு நட்பை வந்து நாங்க எப்படி ஒரு தகாத நட்பு, நல்ல நட்பு அப்படின்னு நாங்க ஒரு நட்பை வந்து எப்படி நாங்க சொல்றோம்? சொல்லுங்க பாபு. எப்படி ஒரு நட்பை வந்து நாங்க தகாத நட்பு, நல்ல நட்பு எப்படின்னு நாங்க அந்த நட்பை வந்து சொல்றது? இப்ப சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கி கொள்ளுங்க. சரி, அது உங்களுக்கு இந்த ஒரு அட்வைஸ் மாதிரி தான் இருக்கும். சரியா? இதுக்கு இதை நல்லா மைண்டுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. இந்த இதுதான் உங்களுக்கு இந்த பாடத்துல இருந்து எதிர்பார்க்கிறாங்க. கல்வின்றது எக்ஸாம்ல மார்க்ஸ் எடுக்கிறதையும் தாண்டி நல்ல பண்புகளை ஒழுக்கத்தை மனுஷன்ல ஏற்படுத்துறதுதான் ஒரு நல்ல கல்வி. சொல்றதானே இல்லை? எண்ணத்துக்கு வேண்டிய உங்களுக்கு இதுல போட்டிக்கிறாங்க, சமூக வலைப்பினூடாக தகாத நட்புகள் ஏற்படலாம். யாருமே இந்த தகவல் தொடர்பான தொழில்நுட்பவியலை பயன்படுத்தி இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி யாருமே அவங்களுடைய கெட்ட முகங்களை வெளியால காட்டுறதில்லை, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய கெட்ட பண்புகளை வெளியால காட்டுறதில்லை. எல்லாருமே சோசியல் மீடியாவுல அவங்கள ஒரு நல்ல மனிதனாகவும் சமூகத்துல ஒரு ஒரு பெரிய ஆளாகவும் அப்படின்ட்டு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க காட்டிக்கொள்ள விரும்புவாங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஸ்மோக் பண்ற பழக்கம், ஒரு கெட்ட பழக்கம் வந்து அவர்கிட்ட இருக்கு. ஏதோ ஒரு அவர் வந்து வாயை திறந்தாலே தூசணம் பேசுற பழக்கம் உண்டு இருக்கு. சரியா? இப்படியான சில பழக்கத்தோட ஆக்களிக்கிறாங்கன்றா ஒரு காலமும் அவர் ஸ்மோக் பண்ணக்கூடிய அந்த வீடியோவையோ அந்த இமேஜையோ இல்லாட்டி அவரு அந்த துர்வார்த்தைகள் பேசக்கூடிய அந்த வீடியோவையோ என்ன செய்ய மாட்டாரு, அவர் சோசியல் மீடியால அப்லோட் பண்ண மாட்டார். ஏன் அப்லோட் பண்ண மாட்டார்? ஏன் அப்லோட் பண்ண மாட்டார்? அவரை பத்தி சமூகத்துல என்ன வந்துடக்கூடாது, ஒரு கெட்ட எண்ணம் வந்துடக்கூடாது. அவர் எப்படிப்பட்ட வீடியோ போடுவாரு? அவனோட உமாவுக்கு பேர்டே வந்தது கேக் வெட்டுற மாதிரி போடுவாரு, அவருக்கு பள்ளிக்கு போற மாதிரி போடுவாரு, கஞ்சி வாங்க போற மாதிரி காட்டுவாரு, அவரு ஹெல்ப்புக்கு யாராச்சும் ரோட்ல காண்டவரை கொஞ்சம் அங்கால கொஞ்சம் ரோட்டை கடத்தி விட்ட மாதிரி போடுவாரு, அவர் இந்த புயல்ல வந்தாக்களுக்கு டொனேஷன் கொடுத்த மாதிரி வீடியோ எடுத்து போடுவாரு. அதே மாதிரி அந்தந்த மாதிரியான இதைத்தான் எல்லாருமே வெளியால காட்டுவாங்களே தவிர, இல்லாட்டி கூட்டாளி போடி ஒருத்தன் போனோட கையில எடுத்து ஐபோன் எடுத்து கையில அதை வச்சு கொண்டு போட்டோ பிடிச்சி ஒரு 10 போட்டோ போட்ட உடனே நாங்க என்ன நினைப்போம், ரைட் 10 போட்டோலையும் இவட கையில அந்த போன் இருக்குண்டா இவர்கிட்ட தான் அந்த போன் ஆயிடும். யாரும் சரி ஒரு வீட்டுக்கு முன்னால போய்த்து நின்று புதுசா எது சரி கேட் ஒன்று கட்டினா அங்க போய்த்து நின்று கொண்டு போட்டோ பிடிக்கும், வீடு ஒன்று கட்டினா அங்க போயிட்டு போட்டோ, யாரும் சரி காரணம் ட்ரை தொடர்ந்து இந்த மாதிரியான போட்டோ போடக்குள்ள நாங்க நினைப்போம் இந்த இதையெல்லாம் பார்த்து இவர் உண்மையிலேயே என்ன மாதிரியான ஆள், இவர் ஒரு ரிச் பீப்புள், இவர் ஒரு பணக்காரன் ஆளாய்க்கும், இவர் வந்து இப்படி இப்படிலாம் செய்யறாரு, ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஆயிக்கும், அதே மாதிரி ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ள மனுஷன் ஆயிக்கும் நாங்க நினைப்போம். ஏன் அவர் அதைத்தான் வெளியால காட்டுவார். இதை மட்டுமே நம்பி சோசியல் மீடியால காட்டக்கூடிய இந்த ப்ரொஃபைலை மட்டுமே நம்பி நாங்க ஒருத்தரோட நட்புவைப்பமாக இருந்தால் அதுல பெரிய ஒரு பிரச்சனை உண்டு வரும். நேரடியாக ஒரு மனிதனோட நாங்க பழகி அது மூலமாக நட்பு வைக்கும் போது அதுல எங்களுக்கு அவரை பத்தியான ஒரு ஒரு அவர் இப்படித்தான் என்று எங்களுக்கு சரியா விளங்க வரும். சோசியல் மீடியால அப்படி விளங்க வராது. சொல்றது விளங்கிட்ட? அதனால இந்த சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு உருவாகுதா இருந்தா அதுல ஒரு முறை இல்ல 100 முறை இல்ல, நீங்க 100% சரியா, 1க்கு 100 முறை நீங்க அது ஒரு சந்தேக கண்ணோட அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா தான் நீங்க எப்பவுமே பார்க்கணும். அவங்ககிட்ட உங்களோட விஷயங்கள் எல்லாம் ஓவரா ஷேர் பண்ண போக கூடாது, ஒன்னாவது ஃப்ரெண்ட்ஷிப்பே வைக்க கூடாது.
வச்சாலும் ஓவரா ஷேர் பண்றது அது இதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது, ஓவரா கேர் பண்ணக்கூடாது. ஏதாச்சும் ஒரு அவங்களோட வீட்டுல உள்ள பிரச்சனை அது இதை சொல்லி உங்களோட அக்கௌண்ட்ல சல்லியை போட சொன்னாங்கன்னா அந்த வேலையெல்லாம் செஞ்சிடவே கூடாது. எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும், ஒரு ஒரு கண்ணை முடிச்சு கொண்டு தான் நீங்க இருக்கணும். ஏன்னா அந்த சமூக வலைப்பினூடாக நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து பெரிய ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு இந்த நட்புகள் வந்து உங்களை கொண்டு போயிட்டு விட்டுரும். விளங்கிட்டா? அடுத்து பாருங்க, சில ஆட்கள் வந்து இந்த கேம்ஸ் விளையாட போயிட்டு சோசியல் மீடியால பப்ஜி கூட்டாளி மாதிரி, ஃப்ரீ ஃபயர் கூட்டாளி மாதிரிலாம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அந்த பைக் ரேஸ் பண்றதுக்கு அதுக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இதனால வந்து உங்களுக்கு நலவு ஏற்படுறது இல்லை, கெடுதி தான் ஏற்படுறது. அடுத்து பாருங்க, இணையதளத்தை தகாத முறையில் பயன்படுத்துவதனால் கணனி நச்சுநீரல் காரணமாக கணனி தொழிற்படாமல் இருக்கலாம். இப்ப இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும் போது அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு, இப்படிதான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணணும். இப்ப நாங்க என்ன செய்யறோம், ஒரு மூவி ஒன்று டவுன்லோட் பண்றதுக்கு போறோம், இல்லாட்டி நாங்க வந்து ஒரு சாங் ஒன்று டவுன்லோட் பண்ண போறோம், இல்லாட்டி நாங்க தேவையில்லாத ஏதோ ஒரு வெப்சைட்டை பாக்குறதுக்கு வேண்டிய நாங்க போறோம். போற நேரம் ஒருத்தர் ஒரு லாபம் இல்லாம அவங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாம எதையும் உருவாக்க மாட்டாங்க. நீங்க போயிட்டு உண்மையிலே ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து உருவாக்கின, அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு பாடலை நீங்க போயிட்டு அவர்கிட்ட பெர்மிஷன் எதுவும் இல்லாம நீங்க போயிட்டு ஒரு 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 வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்றீங்களாக இருந்தா, கோடிக்கணக்கில் செலவழிச்சு எடுத்த மூவி ஒன்றை ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஃப்ரீயா வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு வருவீங்களாக இருந்தா, கூடுதலாக சரியா எல்லா நேரமும் இல்ல, அதுல சான்சஸ் இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ற அந்த சாங்கோட சேர்த்து, டவுன்லோட் பண்ற அந்த பிலிமோட மூவியோட சேர்த்து, இல்லாட்டி நீங்க பார்க்கக்கூடிய அந்த வீடியோவோட சேர்ந்து உங்களுக்கு வரக்கூடிய பாப்அப்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணக்கூடிய எஸ் நோல உங்களோட போனுக்கோ உங்களோட கம்ப்யூட்டருக்கோ வைரஸ் வந்து டவுன்லோட் ஆகுறதுக்கு அவரும் சேர்ந்து வாரதுக்குரிய சான்சஸ் கூட இருக்கு. இதைத்தான் போடுறாங்க, இணையத்தை தகாத முறையில் பயன்படுத்துவதால் நச்சு நிரல் காரணமாக கணினி தொழிற்படாமல் போகலாம். இப்படி நீங்க இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களாக இருந்தா, இப்படியான ஒரு வெப்சைட்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்களாக இருந்தா, அதே போல ஒட்டோவா பாருங்க, கூடுதலாக நீங்க இப்படியான வெப்சைட் அது இதெல்லாம் யூஸ் பண்ணின போறவு உங்களோட போன் வந்து ஹீட் ஆகும், பேட்டரி சார்ஜ் வந்து ஒட்டோவா டக்கு டக்குன்னு குறைஞ்சு கொண்டு வரும், போன்ல வந்து ஸ்லோவாகும், சரியா, இந்த ஒரு ஹேங் ஆகி நிற்கும். இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும். இந்த மாதிரியான வெப்சைட், இந்த மாதிரியான இன்டர்நெட்டை ஒரு சரியான முறையில பயன்படுத்தாட்டி, இதைத்தான் உங்களுக்கு இதுல சொல்றாங்க. அடுத்தே பாருங்க, இணையத்தில் பொருத்தமற்ற வலைப்பக்கங்களுடன் இணைவதால் ஒருவருக்கு உளநோய்கள் ஏற்படுவதோடு அவர் சமூகத்திற்கும் பாதகம் ஏற்படுகிறது. செலா கழிக்கிற இன்டர்நெட்ல போயிட்டு ஒரு வெப்சைட்ல ஒரு விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டு சரியா அதே மாதிரி சமூகத்துல அவங்க நடந்து கொள்ள பாக்குறாங்க. இப்ப கேம்ஸ் விளையாடி கேம்ஸ்ல கன் ஃபயர் அது இதெல்லாம் வந்து பழகிட்டு அதே மாதிரி சமூகத்துல போயிட்டு ஒரு கன் எடுத்து சுட பாக்குறது. அது மாதிரி நியூசிலாந்துல அமெரிக்காலாம் அடிக்கடி நடக்குது. அதே மாதிரி சில தேவையில்லாத சில மூவிஸ் அது இதெல்லாம் பார்த்துட்டு அது மூலமாக அவங்களுக்கு மனசுல அதை பார்க்கணும் 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 அப்படி அந்த சில இந்த வெப் சீரிஸ் அதெல்லாம் பார்த்து பழகி எப்பவுமே அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல வந்து அது ஒரு உள நோயாக மனசுல ஒரு பிரச்சனையாக வந்து மாறுது நிறைய பேருக்கு. சரியா, அதனால இதே நாங்க நல்லா கவனத்தை எடுத்துக்கொள்ளணும். எதுவுமே ஒரு லிமிட்டை தாண்டி என்ன செய்யக்கூடாது, போறதுக்கு விட்டுறக்கூடாது. திரும்ப திரும்ப எது எங்களை பார்க்கணும் எது செய்யணும் எங்களுக்கு தூண்டுதோ அந்த மாதிரி விஷயத்த நீங்க என்ன செஞ்சிடணும், அன்இன்ஸ்டால் பண்ணிடணும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் வந்து எந்த டீனேஜ்ல இப்ப நான் வந்து என் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது 2011ஆம் ஆண்டு என் ஃபர்ஸ்ட் இயர், என் 16 வயசு 17 வயசு 16 வயசு தான். நான் ஜனவரி போன், ஜனவரி பிறந்தாலும் ஒரு வருஷம் முந்தி படிக்கிறது தெரியும் தானே. அதனால நான் வந்து என் 16 வயசுல நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப என் அக்கௌண்டுடைய வயசு எத்தனை வயசுன்னா 15 வயசு. கிட்டத்தட்ட நீங்க பிறந்த அந்த வருஷம் இல்லாட்டி நீங்க பிறக்கிறதுக்கு முன்னுக்கு என்கிட்ட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு. அந்த ஒரு அக்கௌண்ட் தான் இது வரைக்கும் இருக்கு. இப்ப நான் எந்த டீனேஜ்ல அதாவது என்னுடைய அந்த 18 19 20 20 அந்த மாதிரி வயசு இருக்கே அந்த மாதிரியான காலங்கள்ல டீனேஜ்ல இல்லாட்டி அந்த யங் ஏஜ்லயும் நான் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணும்போது இப்ப ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக் தான் யூஸ் பண்றேன். எப்பெல்லாம் எனக்கு அடிக்கடி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணணும்னு தோணுது, போனை எடுத்தாலே கை வந்து ஃபேஸ்புக்ல போகுது, போன் எடுத்தாலே இன்ஸ்டாகிராம்ல கை வந்து போகுது, அந்த நேரத்துல நான் செய்யற முதலாவது வேலை ஃபேஸ்புக் அப்படியே பிடிச்சி அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறேன். இன்ஸ்டாகிராம் அப்படியே பிடிச்சி அன்இன்ஸ்டால் பண்ணி விட்றேன். ஏதாச்சும் கேம் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருந்தா அதை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்றேன்.
எனக்கு அப்படி ஒரு எந்த மைண்டுக்கு அப்படி ஒரு டிஸ்ட்ரக்ஷனோட தேவையில்லை. எதுக்கும் வந்து எடிக்ட் ஆகுன்ற எந்த ஒரு தேவை எனக்கு இல்லை. சொல்றது விளங்கிட்டா? இப்ப செலாக்கள் ஈக்கிற எனக்கு இது இருந்தா தான் தின்னுவேன், இது இருந்தா தான் நான் சாப்பிடுவேன், இது இல்லாட்டி நான் சாப்பிட மாட்டேன், இது இருந்தா தான் நான் உயிர் வாழேன். இந்த மாதிரியான ஒரு ஆளா நாங்க வாழக்கூடாது எப்பவுமே. நீங்க அது எல்லா விஷயத்திலும் இந்த சாப்பாடுலயும் சரி, இந்த உடுப்பு விஷயத்திலயும் சரி, ஏதாவது உங்க வாழ்க்கை முறையிலயும் சரி. இப்படித்தான் ஈக்க கூடாது. இது இருந்தா தான் ஈக்கணும் அந்த மாதிரியான ஒரு இதா ஈக்க கூடாது. அப்ப அன்இன்ஸ்டால் பண்ணி பாருங்களேன். அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணா என்னது? திருப்பி போன் எடுப்பீங்க. போன் அந்த எப்ப இருக்காது. இப்ப என்ன செய்வீங்க? போனை தூக்கி வச்சுட்டு சும்மா இருப்பீங்க. இல்லாட்டி வேற ஏதாச்சும் ப்ரொடக்டிவா ப்ரொடக்டிவாண்டா எங்களை வளர்க்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயத்த நாங்க பார்ப்போம், கேட்போம், ரசிப்போம். அது செய்வோம். விளங்கிட்டா? எப்ப எங்களுக்கு போன் எடுத்தா Facebookஅ தேடலையோ, அதே போல நாங்க Facebook திரும்ப ஒரு 3 மாசத்துக்கு ஒரு 4 மாசத்துக்கு போறோம். சில நேரம் நான் ஒரு 6, 7, 8 வருஷம் 8 மாசம் கூட அதை நான் யூஸ் பண்ணாம இருக்கிறேன். எங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் மட்டும் வருது. அடிக்கடி அதுக்குள்ள போய் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. அதுக்குள்ள போயிட்டு சோசியல் மீடியால சும்மா ஹாஹா போடுறதாலையும், ஒருத்தருக்கும் வந்து ஒரு வீடியோஸ் பார்க்கறதால, மீம்ஸ் பார்க்கறதாலையும் எந்த லைஃப் நான் தொலைக்கல. எந்த படிப்பை நான் தொலைக்கல. அது எனக்கு அப்பவே விளங்குச்சு. அது மாதிரி நீங்களும் வந்து என்ன செய்யணும்? சோசியல் மீடியா, இன்ஸ்டாவோ ஏதோ யூஸ் பண்றது எடிக்ட் ஆகிட்டோம், இல்ல எடிக்ட் ஆக போறோம்ன்ற ஒரு மைண்ட் செட் வரும்போது என்ன செஞ்சிருங்க? அன்இன்ஸ்டால் பண்ணி போடுங்க. ரைட். அடுத்தே பாருங்க. ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்விற்கு தீங்கு விளைவிக்கும் படங்களை, ஒளிபரப்புகளையும் உற்பத்தி செய்து. இது இப்ப இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை. இந்த ஏஐ வந்ததுக்கு போற இன்னும் கூட. யாராச்சும் ஒருத்தர வீடியோ ஒண்ணு எடுக்கிற, போட்டோ ஒண்ணு எடுக்கிற, ஏதாச்சும் ஒண்ணு எடுக்கிற, அவர் வந்து இந்த சோர்வாகிக்குள்ள எடுக்கிற, இல்லாட்டி அவர் அசந்து இருக்கக்குள்ள எடுக்கிற, அவர் தூங்கிட்டு இருக்கிற, ஏதாச்சும் ஒரு வீடியோ, போட்டோ ஏதாச்சும் கூட்டாளி போட வேண்டிய சேர மாட்டேன். யாராச்சும் ஒண்ணு எடுக்கிற. எடுத்து அதை ஸ்டிக்கர் செஞ்சு, அதை வச்சு அவங்கள கேவலப்படுத்துற. அவங்கள பயமுறுத்துற. நீங்க இப்படி செய்யாட்டி நான் இப்படி செஞ்சிருவேன் நான் உங்களுக்கு சொல்றேன். விளங்கிட்டா? இதுதான் அது. என்ன சொல்றாங்க? ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்விற்கு தீங்கு பயப்பிக்கக்கூடிய படங்களையும், ஒளிபரப்புகளையும் உற்பத்தி செஞ்சு அதை போட்டா, இப்ப நீங்க உங்கள அந்த இடத்துல நினைச்சு வச்சுக்கணும். ரைட். நான் சரியா நான் என்னைய தான் அந்த ஸ்டிக்கர் ஆக்கிக்கிறாங்கண்டா, மத்த எல்லாருக்கும் முன்னால எந்த ஸ்டிக்கர் உண்டு அப்படி போடும்போது எனக்கு எப்படி மனசுல வலிக்கும்? எனக்கு எப்படி இருக்கும்? நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? அதே ஃபீல் தானே அவருக்கு இருக்கும். நான் இதை செய்யணுமா செய்யக்கூடாதா? நான் செய்யறது ஒரு ஆரோக்கியமான வேலையா இல்லையா? இதெல்லாம் பத்தி நீங்க என்ன செய்யணும்? யோசிக்கணும். நிறைய பேர் இப்ப கிட்டத்துக்குள்ள கேரளால ஒரு பஸ்ல போகக்குள்ள க்ரௌட் ஆகிக்குள்ள சில நேரம் ஆண்கள், பெண்கள் உரசிக் கொள்றது வந்து வேணுமென்று இல்லாம அது தற்செயலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து உரசிட்டாருண்டு, அந்த பெண் வந்து அதை வீடியோ எடுத்து அதை கொண்டு போய் சோசியல் மீடியா அதுல இதெல்லாம் போட்டு அவர் தவறுதலாக தான் முற்றாரு இருக்கிறாருன்றது அந்த க்ரௌடா இருந்தா வேற ஒன்றும் செய்ய இயலாது. அவர் என்ன செஞ்சிட்டாரு? மனசுல தாங்கிலாம அவர் தற்கொலை செஞ்சு செத்து போயிட்டார். சிலாக்களுக்கு மானம் தான் முக்கியம். தாங்க இயலாத சிலாக்கள் என்ன செஞ்சிருவாங்க? இந்த மாதிரியான முடிவு எடுத்துருவாங்க. மனசுல ஒரு ஜாதி அவங்களுக்கு ஒரு ஜாதி பிரச்சனை ஒன்று உருவாகிரும். நீங்க ஏதாச்சும் யாரையாச்சும் புடிச்சு அந்த போட்டோ அதே வீடியோ என்ன செஞ்சு போட்டீங்கன்னா அவருக்கு மனசுல ஒரு ஜாதி அந்த இது ஒன்று வந்து அது பெரிய ஒரு இந்த இதா மாறும், கர்மாவா மாறி குறைவுக்கு ஒரு காலத்துல எங்கட வாழ்க்கையில வந்து நடக்கும் அதே மாதிரி. எங்களையும் என்ன செய்வாங்க? யாரா சரி ஆக்களுக்கு முன்னால கேவலப்படுத்துவாங்க. நாங்களும் ஆக்களுக்கு முன்னால வந்து நோண்டியாவே அப்படி இருப்போம். எங்கட போட்டோவை வந்து ஷேர் ஆகும். சரியா? அதனால என்ன செய்யுங்க? யாருக்கும் இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி யாரைக்கும் இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணும்போது அதே ஐசிடி சார்ந்த இந்த மாதிரி மொபைல் போனோ இல்லாட்டி கம்ப்யூட்டர் ஏதாச்சும் யூஸ் பண்ணும்போது நீங்க மிச்சம் கவனமாயிக்கணும். உங்களை அதை அடிமையாக்கிடக் கூடாது. அது மூலமாக வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களோட வாழ்க்கையை உங்களோட படிப்பை வந்து நாசமாக்க கூடாது. யாரையும் கேவலப்படுத்தக்கூடிய எந்த ஒரு புகைப்படங்களையோ வீடியோக்களையோ எதையுமே நீங்க எடுக்கவும் கூடாது, வச்சிருக்கவும் கூடாது, அதை நீங்க ஷேர் பண்ணவும் கூடாது. அடுத்தது இன்டர்நெட்டுக்கும் போகும்போது பாதுகாப்பான சரியான செக்யூரான வெப்சைட்ஸுக்குள்ள நீங்க தேவையான வெப்சைட்டுக்குள்ள தான் போகணும். தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. இதனால உனக்கு கம்ப்யூட்டருக்கு பிரச்சனை சான்ஸ். இது எல்லாம் கிளியரா? சரி, இப்படியெல்லாம் பயங்காட்டாதீங்க சார். எனக்கு இந்த டெக்னாலஜி இந்த ஐசிடி படிக்கணும்னு நான் ஐசிடி பாடத்தை எழுதிக்கிறேன். நீங்க என்ன இது ஐசிடி பாடம் பத்தி கூட கேவலப்படுத்திக்கிறீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு பக்கத்தை உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.
இதுக்கு உள்ள கிளாஸ் 3 கிளாஸ்ல நாங்க படிச்சோம் ஐசிடியினுடைய நன்மைகள் எவ்வளோ இருக்கு. இந்த ஐசிடி இல்லாம இந்த உலகத்தவே என்னது அப்படியே இன்டர்நெட் கனெக்ஷனே உலகம் முழுக்க அப்படி ஒரே ஒரு 1 ஹவர் நின்றா போதும். எதுவும் வேலை செய்யாதீங்க. இந்த ஜூம் கிளாஸ் நடக்காது. எலக்ட்ரிசிட்டி இருக்காது. எலக்ட்ரிசிட்டி இருந்தா கூடி இல்ல நெறைய பிரச்சனை வரும். ஃப்ளைட் டிலே ஆகுறதுல இருந்து நெறைய பிரச்சனை வரும். இது இந்த யூகிக்கவே இயலாத அளவுக்கு இந்த இன்டர்நெட் கனெக்ஷனோ இல்லாட்டி இந்த எலக்ட்ரிசிட்டியோ இல்லாம போனா இந்த உலகம் அப்படி ஸ்தம்பித்து சுத்திக்கிட்டு இருக்கும். வேற ஒரு வேலையும் நடக்காது. சரியா? அதனால நாங்க விரும்பியோ விரும்பாமலோ இந்த தகவல் தொடர்பான பயன்படுத்தி தான் ஆகணும். ஆனா பயன்படுத்தக்குள்ள ரொம்பவும் கவனமா இருக்கணும்ன்றது தான் இந்த விஷயம். இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குமா இருந்தா கேளுங்க. அதுக்கப்புறம் நான் ஐசிடியினுடைய பரிணாம வளர்ச்சிய நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இப்ப என்ன செய்யணும்டா, எனக்கு ஒரு வேலை ஒண்ணு செய்யணும். இந்த பரிணாம வளர்ச்சின்ற இந்த பக்கத்துல போட்டு இருக்கக்கூடிய இந்த 31வது பக்கம் அதே மாதிரி 32வது பக்கத்துல போட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க ஒருக்கா வாசிச்சு ஒருக்கா விளங்குங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ் தான். இந்த 5 நிமிஷத்துக்குள்ள நீங்க இந்த பரிணாம வளர்ச்சி சம்பந்தமாக என்ன போட்டிக்கிறாங்களோ இந்த போட்டி இருக்கக்கூடிய விஷயங்களை ஒருக்கா வாசிச்சு ஒருக்கா விளங்குங்க. நான் இப்போ அதை ஈக்கக்கூடிய நீங்க கஷ்டப்படுவீங்க என்ன செஞ்சாலும் விளங்காது. சரியா? என்ன சொல்லி விளங்காது. நீங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வாசிங்க. அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன் அதை உங்களுக்கு கிளியரா சொல்லித்தரேன் எப்படி அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும்.
ரைட். இப்ப நீங்க அதை கொஞ்சம் வாசிச்சு பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதலாவது இந்த இந்த கணனியை வந்து யாருமே உரிமை கொண்டாட இயலாத இந்த கணனியை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு. இப்ப தொலைபேசியை கண்டுபிடிச்சவர் இவர் தான், வானொலியை கண்டுபிடிச்சது இவர் தான், அதே மாதிரி உங்களுக்கு குளிர்சாதன பெட்டியை கண்டுபிடிச்ச இவர் தான், மின் குமலை கண்டுபிடிச்ச இவர் தான். ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அது மாதிரி இந்த கம்ப்யூட்டரை யாரு கண்டுபிடிச்சாங்கன்றத பத்தி யாருமே வந்து தனியா ஒருத்தர் என்ன செய்யாது உரிமை கொண்டாட இயலாது. என்ன காரணம் என்றா, இந்த கம்ப்யூட்டர்ன்றது நாங்க இப்ப பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர், இல்லாட்டி இதுக்கு ஆக்கள் பயன்படுத்தி வந்த கம்ப்யூட்டர் யாருமே தனி ஒரு மனிதன் செய்யல, கண்டுபிடிக்க இல்லை. இல்லாட்டி அப்படியே இந்த ஒரேடியா இப்படி உங்களுக்கு ஸ்கிரீன் அது இது மவுஸ் இது இதெல்லாம் போட்டு எல்லாம் வந்து அப்படி யாரும் கண்டுபிடிக்கல. கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர்னே சொல்லிடாத ஒரு டிவைஸ் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. முதலாவதாக கம்ப்யூட்டர் என்ற வசனம், இந்த சொல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, கம்ப்யூட்டரே அல்லது கம்ப்யூட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் இருந்தா இந்த கம்ப்யூட்டர் என்ற வேர்டே வந்துச்சு. கம்ப்யூட்டிங் அல்லது கம்ப்யூட்டர் என்ன? கம்ப்யூட்டர் என்ன? கூட்டல் கழித்தல் வேலை, ஏதாச்சும் ஒரு கல்குலேஷன் வேலை செய்யறதாக இருந்தா அதுக்கு தான் சொல்லுவோம் கம்ப்யூட்டிங்னு சொல்லுவோம். முதலாக இந்த கல்குலேஷன் வேலையை பார்க்கறதுக்கு வேண்டியா பிளைஸ் பஸ்கால் சொல்லக்கூடிய ஒருத்தர், யாரு? பிளைஸ் பஸ்கால் சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சார். பிளைஸ் பஸ்கால் ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சார். இந்த பிளைஸ் பஸ்கால் கண்டுபிடிச்சது எப்பவுமே இங்கிலீஷ்காரண்ட ஹிஸ்டரி தான், இங்கிலீஷ்காரண்ட தியரியில வந்து ஹிஸ்டரியில வந்து இருக்கு. பிளைஸ் பஸ்காலுக்கு முன்னுக்கு சைனீஸ் வந்து இப்போதைக்கு ஒரு 5000 இயர்ஸுக்கு முன்னாலேயே அந்த நாங்க சின்ன வயசுல வந்து தெரியுமா அந்த எபகசன்ட் போட்டு அந்த 1 100 10 இந்த மாதிரி எல்லாம் போட்டு நாங்க வந்து விளையாடுவோம், நெட் பாடத்துல எல்லாம் சொல்லி தருவாங்க. அந்த மிஷினை எப்ப கண்டுபிடிச்சிட்டாங்க? இந்தியால இருந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலேயே மன்னிக்கணும் 5000 வருஷத்துக்கு முன்னாலே சீனர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த மாதிரியான ஒரு மிஷின். அதுதான் உலகத்திலே முதலாவது பொறியாக கணிக்கப்படுது. ஆனா அது ஒரு மெக்கானிக்கல் டிவைஸ் இல்லை, கையால சும்மா தான் செய்யும், மனித வலுவாலதான் இயங்கும். மனித வலுவாலதான் இயங்கும். அது புறவை கண்டுபிடிச்சாங்க ஒரு மிஷின் மாதிரியான கூட்டல் கழித்தல் வேலைகளை மட்டும் செய்யக்கூடிய ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. கூட்டல் கழித்தல் வேலைகளை மட்டும் செய்யக்கூடிய ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த மிஷினுக்கு பேரு எடிங் மிஷின், கூட்டல் பொறி. என்ன பேரு? யாரு கண்டுபிடிச்ச இத? பிளைஸ் பஸ்கால் என்றவர் கண்டுபிடிச்சாரு ஒரு மிஷின் உண்டு. இந்த மிஷினுக்கு என்ன பேரு? எடிங் மிஷின். தமிழ்ல சொல்ற கூட்டல் பொறி, எடிங் மிஷின். சரியா? இந்த மிஷினால என்னென்ன வேலை செய்யலாம் அப்படின்னு கேட்டா, இந்த மிஷினால எங்களுக்கு கூட்டல் வேலையை செய்யலாம், அதே மாதிரி கழித்தல் வேலையை செய்யலாம். கூட்டல் கழித்தல் 2 வேலையும் செய்யக்கூடிய இந்த மிஷினுக்கு என்ன பேர் வச்சார்? பிளைஸ் பஸ்கால் எடிங் மிஷின்ற பேரை வந்து வச்சார். இந்த தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க, என்ன பேரு? கூட்டல் பொறி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த மிஷினை கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்க. இப்ப ஒருத்தர் ஒரு விஷயம் ஒன்று செஞ்சுட்டாருன்னா அதை இன்னொருத்தர் வந்து செய்வார், அவர் வந்து அப்டேட் பண்ணுவார். அப்படி இந்த பிளைஸ் பஸ்கால் கண்டுபிடிச்ச இந்த மிஷின், இந்த எடிங் மிஷினுக்கு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஒருத்தர் சேர்க்கிறார். என்னென்ன ஃபீச்சர்ஸ் சேர்க்கிறாருன்னா, பெருக்க இயலுமான, அதே மாதிரி உங்களுக்கு வகுக்க இயலுமான, பெருக்கல் வகுக்கல் இந்த மாதிரியான வேலைகளை செய்ய மேலுமாற ஒரு அப்டேட்டை வந்து கொடுக்குறாரு. அந்த அப்டேட்டை கொடுத்தவரோட பேரு காட்ஃப்ரைட் வில்ஹெம். என்ன பேரு? காட்ஃப்ரைட் வில்ஹெம். இவர் தான் என்ன செய்யறாரு? இந்த எடிங் மிஷினை வந்து அப்டேட் பண்றாரு. சரியா? என்ன செய்ய இயலுமான? பெருக்க இயலுமான, வகுக்க இயலுமான வேலையை வந்து செய்தார் காட்ஃப்ரைட் வில்ஹெம். ரைட்? இது அப்படியே ஒரு தனி கதை, இது முடிச்சு. அப்ப எக்ஸாம்ல என்ன கேட்பாங்க?
பிளைஸ் பஸ்கால் கண்டுபிடிச்ச பொறி என்ன? எடிங் மிஷின். எடிங் மிஷினை யாரு கண்டுபிடிச்சது? பிளைஸ் பஸ்கால். இந்த எடிங் மிஷின்ல கூட்ட ஏழுமான வகுக்க ஏழுமான விஷயத்தை அப்டேட் பண்ணவர் யாரு? கொட்ஃப்ரைட். கொட்ஃப்ரைட் எடிங் மிஷினை என்ன அப்டேட் பண்ணாரு? கூட்ட ஏழுமான வகுக்க ஏழுமான வேலையை செஞ்சாரு. சொல்றதெல்லாம் இல்ல. இவ்வளவுதான் இதுல கேள்வி கேட்கலாம், இதுக்கு மேல வேற ஒன்றுமே இல்லை. இதான் கனடியை கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஆரம்பமாக இருந்துச்சு இந்த விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் அப்படியே காலம் போக அது பிறகு இந்த பழைய காலத்துல சரி இப்பவும் கூட இந்த ஈஸ்டர்ன் பக்கம், அதாவது கிழக்கு மாகாணங்கள் எல்லாம் அந்த கைத்தறியால செய்யக்கூடிய ஆடைகள் வந்து செய்யறாங்க. அந்த நெசவு இயந்திரத்தால செய்யக்கூடிய ஆடைகளும் செய்யறாங்க. அதுல வந்து பெரிய டிசைன்ஸ் அது இதெல்லாம் போட இயல, ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்ய வைக்க இயல. அப்ப இந்த கைத்தறியால செய்யக்கூடிய இந்த ஆடைகள், அதாவது நெசவு இயந்திரத்தை கொஞ்சம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒருத்தர் செய்யறார். அவரே யாருன்னு கேட்டா ஜோசப் ஜெக்வார்டுன்னு சொல்ற ஒருத்தர். மக்கள் எல்லாம் நெசவு இயந்திரத்துல வந்து என்ன செய்யறாங்க, வேலை செஞ்சுக்கிறாங்க. இவர் வந்து என்ன செய்யறாருன்னா அந்த நெசவு இயந்திரத்துக்கு சில அட்டைகளை, சில கார்ட்ஸை வந்து போட்டு அந்த நெசவு இயந்திரத்தை கொஞ்சம் அந்த கையாலே ஆக்கள் டிசைன் போட்டுட்டு இந்த விஷயத்தையெல்லாம் இவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா செய்யற மாதிரியான ஒரு வேலையை வந்து செய்யறாரு. செஞ்ச உடனே ஆக்களுக்கெல்லாம் பெரிய பழக்கம். உண்மைக்குமே ஒரு கரண்ட்டை கண்டுபிடிச்ச மனுஷன் வைத்து மனுஷன் எல்லாம் குழம்பினான். கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்ச காலத்திலே மனுஷன் எல்லாம் குழம்பினான், மனுஷனுக்கு வேலை எல்லாம் போயிருக்கு. அதே மாதிரி இந்த ஜோசப் ஜெக்வார்ட் நெசவு இயந்திரத்தை, அதாவது நெசவு இயந்திரத்தை கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா வேலை செய்யறதுக்குரிய ஒரு சிஸ்டம் ஒண்ணு கண்டுபிடிச்சாரு. அப்ப எல்லாரும் போயிட்டு அந்த ஜோசப் ஜெக்வார்ட் குழம்பினாங்க, இவன் மனுஷன் வேலையெல்லாம் இல்லாம போறாரு. அவர் கண்ட மிஷினுக்கு பேரு, அவர் கண்டுபிடிச்ச அந்த மிஷினுக்கு பேரு மெக்கானிக்கல் லூம். மெக்கானிக்கல் லூம். சரியா? தமிழ் மீடிய புக்ல இல்ல, தமிழ் மீடிய புக்ல இல்ல, இங்கிலீஷ் மீடிய புக்ல தான் இதுல பேர் இருக்குது. என்ன பேர் இதுல? மெக்கானிக்கல் லூம். இந்த மெக்கானிக்கல் லூம்ன்ற இந்த மிஷினை கண்டுபிடிச்சவருக்கு பேர் என்ன சொன்னா, என்ன பேரு? ஜோசப் ஜெக்வார்ட். ஜோசப் ஜெக்வார்ட். சரியா? ஜோசப் ஜெக்வார்ட் தான் கண்டுபிடிச்சார் மெக்கானிக்கல் லூம்ன்ற மிஷின். இந்த மெக்கானிக்கல் லூம், அதாவது இந்த நெசவு இயந்திரத்துக்கு ஜோசப் ஜெக்வார்ட் வந்து பயன்படுத்தின அந்த சிஸ்டம் தான் என்ன பேருன்னு கேட்டா, இதுதான் முக்கியமான விஷயம், பேரு பஞ்ச் கார்ட். பஞ்ச் கார்ட். ஜோசப் ஜெக்வார்ட் என்றவர் பஞ்ச் கார்டை பயன்படுத்தி மெக்கானிக்கல் லூம்னு சொல்லக்கூடிய ஒரு நெசவு இயந்திர தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கிறார். அவர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிற பாருங்க. இதுவரைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் பத்தி காய்ச்சிட்டோமா? இல்ல. இப்ப யாரும் இன்னும் கம்ப்யூட்டர் எல்லாம் கண்டுபிடிக்கல, ஒரு டெக்னாலஜி வாரத்தை பத்தி நாங்க கண்டுபிடிக்கிறோம், பாக்குறோம். எடிங் மிஷின் வந்துச்சு, கொட்ஃப்ரை இதெல்லாம் சேர்த்து, இதெல்லாம் வந்து சும்மா படிச்சுக்கிட்டு போறமே, கம்ப்யூட்டர் பத்தி இன்னும் காய்க்கல. சரியா? ரைட். அடுத்தது இன்னொரு மனுஷன் வரார். அவரு இந்த ஜோசப் ஜெக்வார்ட் பயன்படுத்தின இந்த பஞ்ச் கார்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த பஞ்ச் கார்டை பயன்படுத்தி நாங்க ஒரு விஷயத்தை உள்ளீடாக கொடுத்தா அது மூலமாக வெளியீடு எடுக்க ஏதுமா அப்படின்னு யோசிக்கிறார். ஒரு விஷயத்தை உள்ளீடாக கொடுத்தா இந்த பஞ்ச் கார்டை பயன்படுத்தியே வெளியீடு எடுக்கணுமா, இந்த பஞ்ச் கார்டை பயன்படுத்தியே அந்த விஷயத்தை சேமிக்க இயலுமா அப்படின்னு ஒரு மேத்தமெட்டிஷியன், ஒரு கணிதவியலாளர் வந்து யோசிக்கிறார். அவருடைய பேர் தான் சார்ல்ஸ் பபேஜ். அவருடைய பேர் என்ன? சார்ல்ஸ் பபேஜ். சரிதானே? அவருடைய பேர் என்ன? சார்ல்ஸ் பபேஜ். இவர் தான் என்ன செய்யறாரு, இந்த பஞ்ச் கார்டை பார்த்து, யார பார்த்து? இந்த பஞ்ச் கார்டை பார்த்து மிஷின் ஒண்ணு கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்ச அந்த மிஷின், சரி, அவர் கண்டுபிடிச்ச அந்த மிஷின்ல நாங்க
இன்புட் பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம், அதே மாதிரி நாங்க அதுல அவுட்புட் பண்ணலாம். இன்புட் பண்ணலாம், ப்ராசஸ் பண்ணலாம், அவுட்புட் பண்ணலாம். மிஷின் பேர் வந்து அனலைட்டிக்கல் இன்ஜின், பகுப்பாய்வு பொறி. பகுப்பாய்வு பொறி யாரு கண்டுபிடிச்ச? சார்ல்ஸ் பபேஜ் என்றவர் கண்டுபிடிச்சார். அந்த அனலைட்டிக்கல் இன்ஜினுக்கு அவர் பயன்படுத்துற தொழில்நுட்பம் என்ன? பஞ்ச் கார்டு. பஞ்ச் கார்டை பயன்படுத்தி இந்த சார்ல்ஸ் பபேஜ் கண்டுபிடிச்ச அனலைட்டிக்கல் இன்ஜின்ல பஞ்ச் கார்டில் என்னென்ன வேலை செய்யலும்? இன்புட் பண்ணலும், ப்ராசஸ் பண்ணலும், அவுட்புட் பண்ணலும். கிளியரா? ரைட். இப்ப அடுத்தது, இவரு மிஷினை தான் கண்டுபிடிச்சிக்கிறார். சரியா? இவர் என்ன செஞ்சுக்கிறாரு? உடம்ப தான் கண்டுபிடிச்சிக்கிறாரு. இதுக்கு உயிரை கொடுக்கும். ஹார்ட்வேர் தான் இருக்கு. இதுக்குரிய சாஃப்ட்வேர் எழுதணும், இதுக்குரிய ப்ரோக்ராமர் எழுதணும், ப்ரோக்ராம் எழுதணும். இதுக்கு இவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ப்ரோக்ராம் எழுதி கொடுக்குறாங்க. அனலைட்டிக்கல் இன்ஜினுக்கு ப்ரோக்ராம் எழுதி கொடுக்குறாங்க. அவங்களோட பேரு எடா ஆகஸ்டா. எடா ஆகஸ்டா லவ்லெஸ். எடா ஆகஸ்டா லவ்லெஸ். மேடம், எடா ஆகஸ்டா லவ்லெஸ் தான் இவரோட பேர். இவர் யாரு? சார்ல்ஸ் பபேஜ் ஃப்ரெண்ட் ஒன்று. இவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் ஆஃப் த வேர்ல்ட், ஒரு பெண்மணி. இவங்க இந்த அனலைட்டிக்கல் இன்ஜின் என்று சொல்லக்கூடிய இந்த மிஷினுக்கு, இந்த அனலைட்டிக்கல் இன்ஜின் இந்த மிஷினுக்கு என்ன செய்யறாங்க? ப்ரோக்ராம் எழுதுறாங்க. சாஃப்ட்வேர் வந்து இவங்க தான் எழுதுறாங்க, ப்ரோக்ராம் எழுதுறாங்க. ப்ரோக்ராம் எழுதுறதால இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பேர் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் programmer of the world. உலகினுடைய முதலாவது கணனி செய்நிரலாளர் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. யாருக்கு? இந்த மேடம் எடா ஆகஸ்டா லவ்லெஸ்க்கு. கிளியரா? ரைட். இப்ப இந்த அனலைட்டிக்கல் இன்ஜினை வந்து கண்டுபிடிச்சாரு தானே சார்ல்ஸ் பபேஜ். இந்த சார்ல்ஸ் பபேஜ் கண்டுபிடிச்ச இந்த அனலைட்டிக்கல் இன்ஜினை பிற்காலத்துல ஒரு கணினியாக மாத்துறாங்க. இந்த பகுப்பாய்வு பொறியை பிற்காலத்துல என்னவா மாத்துறாங்க? ஒரு கணனியாக மாத்துறாங்க. ஏன் இதை கணனியாக மாத்துறாங்க பாருங்க. இப்போ நாங்க கணினியினுடைய அடிப்படையான விஷயம் என்னென்ன பாக்குறோம்? உள்ளீடு, முறைவழி, வெளியீடு. இந்த உள்ளீடு, முறைவழி, வெளியீடத்தை முதல்ல உங்களுக்கு கொண்டு வந்து போட்டது யாரு? சார்ல்ஸ் பபேஜ். அதனால இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு பேர் உண்டு. இவருக்கு ஸ்பெஷலான ஒரு பேர் உண்டு இருக்கு, ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஏன் இவர் ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க? என்ன காரணம்? இவர் தான் உள்ளீடு, முறை, வெளியீடு இந்த கான்செப்டுக்கு ஏத்த மாதிரி இந்த மிஷினை உருவாக்குறதால ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர். கிளியரா? ரைட். இப்ப நான் இந்த கதைக்கு திரும்ப வரேன். இந்த அனலைட்டிக்கல் இன்ஜினை பார்த்து அதை ஒரு கம்ப்யூட்டராக மாத்துறாங்க. அந்த கம்ப்யூட்டருக்கு பேர் வைக்கிறாங்க. என்ன பேருன்னு கேட்டா மார்க் மாயாண்டி, சாரி மார்க் ஆண்டனியா இல்ல, என்ன பேரு தெரியுமா? மார்க் 1 பேர் வைக்கிறாங்க. என்ன பேரு இந்த கம்ப்யூட்டருக்கு பேரு? மார்க் 1 பேர் வைக்கிறாங்க. இந்த மார்க் 1 இந்த கம்ப்யூட்டரை வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இந்த மார்க் 1 சொல்லக்கூடிய இந்த கம்ப்யூட்டரை வந்து உருவாக்குனது யாருன்னு கேட்டா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய
ரைட். மார்க் 1 வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய ஹார்வர்ட் ஐக்கன் சொல்லக்கூடிய நபர். ஹார்வர்ட் ஐக்கன் என்று சொல்றது தான் இந்த மார்க் 1 சொல்லக்கூடிய இந்த கணினி கண்டுபிடிச்சார். கிளியரா? இவர் இந்த ஹார்வர்ட் ஐக்கன் மார்க் 1 கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படிச்ச அந்த மாணவர்கள் அந்த ஆக்களுடைய உதவிகள் எல்லாம் வச்சு தானே செய்யறாரு, அவர் கண்டுபிடிச்சார். எஸ், ஐசிடி பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஐசிடி பாடத்துல தாராளமாக நீங்க இங்கிலீஷ்ல என்ன செய்யலாம், நீங்க எழுதலாம். ஐசிடி பாடத்துல தாராளமாக நீங்க என்ன செய்யலாம், இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த வேர்ட்ஸை வந்து நீங்க எழுதலாம். ஜோசப் ஜெக்வார்ட், தமிழ்ல நீங்க எழுதலாம். ஜோசப் ஜெக்வார்ட் எழுதலாம். சார்ல்ஸ் பபாஜின்னு எழுதலாம். சரியா? எடா ஆகஸ்டா லவ்லஸ்ன்னு எழுதலாம். இந்த பேர்லாம் நீங்க தமிழ்ல எழுதலாம், இங்கிலீஷ்ல எழுதலாம். இதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரிதானே? இதெல்லாம் உங்களுக்கு நான் சில பேர் வந்து இப்ப பாருங்க, இதே பாடத்தை நீங்க இன்ஷால்லா என்ன செய்ய போறீங்க, ஸ்கூல்ல படிப்பீங்க. சரியா? இப்படி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி, எனக்கு அந்த அளவுக்கு கதையெல்லாம் சொல்ல தெரியாது. நான் வந்து ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி இது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணினது ஸ்கூல்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணான்னு பாருங்க. சரிதானே? அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இது உங்களுக்கு இன்னும் என்ன நடக்கும், இது உங்களுக்கு கிளியரா வந்து விளங்கும். சரியா? முதலாவது பாருங்க, இதுக்கு இடையில ஒரு கோடுன்னு போட்டிக்கிறேன். இதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி உனக்கு போட்டிக்கிறேன். இது ரெண்டு விஷயம் தான் முக்கியம். பாருங்க, பிளைஸ் பஸ்கால் என்றவர் ஒரு மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறார். அதுக்கு பேர் என்ன? ஹெட்டிங் மிஷின். அதுக்கு இன்னொரு பேரு மீக்கு. பிளைஸ் பஸ்கால் கண்டுபிடிச்ச மிஷினுக்கு இன்னொரு பேரு மீக்கு. யார் கண்டுபிடிச்சது? பஸ்கால் தானே. அதனால அதுக்கு பேரு பஸ்கல் லைன். பஸ்கல் லைன் இன்னொரு பேரு மீக்கு. புக்ல இல்லையே. சரியா? பிளைஸ் பஸ்கால் கண்டுபிடிச்ச மிஷினுக்கு இன்னொரு பேர் என்ன? பஸ்கல் லைன் என்ற பேரும் வந்து இருக்கு. இந்த பிளைஸ் பஸ்கால் கண்டுபிடிச்ச இந்த ஹெட்டிங் மிஷினுக்கு, ஹெட்டிங் மிஷின்ல என்ன செய்யலாம்னா கூட்டல் கழித்தல் வேலைகளை செய்யலாம். அதை அப்டேட் பண்றாரு கொட்ஃப்ரை வில்ஹெம். கொட்ஃப்ரை வில்ஹெம் வந்து அந்த கூட்டல் பொறியில பெருக்கேழுமான வகுக்கேழுமான விஷயங்களை வந்து சேர்க்கிறார். இது தனி விஷயம். ஜோசப் ஜெக்வார்ட் என்றவர் பஞ்ச் கார்டை பயன்படுத்தி மெக்கானிக்கல் லூம்னு சொல்லக்கூடிய நெசவு இயந்திரங்களை வந்து அவரு அறிமுகப்படுத்துறார். இந்த பஞ்ச் கார்டு சிஸ்டத்தை பயன்படுத்தி சார்ல்ஸ் பபேஜ் என்றவர் உள்ளீடு முறைவெளி வெளியீடு செய்ய இயலுமான பகுப்பாய்வு பொறி அனலைட்டிக்கல் இன்ஜின்ற ஒரு மிஷினை வந்து உருவாக்குறார். அதனால அவருக்கு ஸ்பெஷலான ஒரு பேர் உண்டு, ஃபாதர் ஆஃப் த கம்ப்யூட்டர், கணினியினுடைய தந்தை. அடுத்தது இந்த அனலைட்டிக்கல் இன்ஜினுக்கு ப்ரோக்ராம் எழுதினது யாருன்னு கேட்டா மேடம் எடா ஆகஸ்டா லவ்லஸ். அவங்க தான் முதலாக கணினிக்கு செய்நிரல் எழுதின ஆள். அதனால அவங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு பேர் இருக்கு, ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமர் ஆஃப் த வேர்ல்ட். அவங்களுக்குன்னு ஒரு விஷய தினமெல்லாம் வச்சு கொண்டாடுவாங்க. சரியா? ரைட். அடுத்தது இந்த அனலைட்டிக்கல் இன்ஜினை ஒரு கணினியாக மாத்துறாங்க. அதுக்கு பேர் வைக்கிறாங்க என்னண்டு? மார்க் 1. அதை செஞ்சவர் யாரு? ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துடைய ஹார்வர்ட் ஐக்கன் சொல்லக்கூடிய ஒரு கணிதவியலாளர். விஷயம் விளங்கிட்டா? ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு கொள்ளுங்க, இல்லாட்டி இதை அழகா பார்த்து ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சு கொண்டு அழகா பார்த்துன்னு செஞ்சு கொள்ளுங்க. உங்களோட புக்ல காப்பியில எழுதி கொள்ளுங்க. இன்றைய படிச்ச விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குமாக இருந்தா, இல்ல நீங்க அது வாசித்த விஷயங்கள்ல நான் ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுட்டு போயிருந்தா அதை பத்தி என்ன செய்யுங்க, கேளுங்க. ஓகேயா? அப்ப நாங்க இன்றைக்கு ரெண்டு விஷயம் வந்து பார்த்தோம். ஒன்று வந்து நாங்க பார்த்தது கணினியினுடைய இல்லை தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பவியலுடைய பிரதிகூலம், என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்கு. சரியா? அதை பத்தி நாங்க பார்த்தோம். அதுல அடிமையாகிறது, தவறான நட்புகள் உருவாகிறது, கணினிக்கு நச்சு நிரல் வாரது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அதுல நாங்க பார்த்தோம். என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை பத்தி டீட்டெயிலா வந்து காய்ச்சோம். அது உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரியோ இருந்திருக்கு. அடுத்து நாங்க ஃபுல்லா படிச்சது பாடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பரிணாம வளர்ச்சியை. சரியா? பரிணாம வளர்ச்சி, கண்ணனுடைய பரிணாம வளர்ச்சி இன்னும் போவையில்லை அங்க. சரியா? 6 தலைமுறைகளாக அதை நாங்க பிரிச்சு அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்க படிப்போம். 7 மணி அடுத்த கிளாஸுக்கு வர போக என்ன செய்யுங்க, அதை கொஞ்சம் பார்த்து வாசிச்சுட்டு வாங்க. கொஞ்சம் பிரயோசனமாக்கி நான் அதை நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்குரிய ஷார்ட் நோட்டும் தாரேன்.
கிளியரா? இப்ப நாங்க இன்றைய படிச்சது அந்த பரிணாம வளர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த 6 தலைமுறையா பிரிக்கிறதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய பகுதி. சரி, அதுல என்னென்ன மிஷின்லாம் கண்டுபிடிச்சாங்க, யார் யார் நபர்களுடைய பேர்லாம் வருதுன்றத பத்தி நாங்க படிச்சோம். கிளியரா? இன்றைய கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருக்குமா? எந்த டவுட் வந்து கேளுங்க. நேத்தைய கிளாஸ் வந்து கட் பண்ணிட்டேன். சரியான மாரி தலைவலி. ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குது. தெரியும் தானே ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்தா? புள்ளைகள விட சேர்மார் தான் பாவம். டீச்சர்ஸ் மட்டும் தான் பாவம். அதனால சரியான தலைவலி. வெயில்ல நிக்கிறதே இல்லன்னா, வெயில்ல போய் நின்றோனே தலைவலி ஒண்ணு புடிச்சுட்டு, அதனால தான் நேத்து கிளாஸ் வந்து வைக்கல. இப்ப இன்றைக்கும் கிளாஸ் வந்து வைக்கிற ஐடியா வந்து ஈக்கல்ல. அ இருந்தாலும் நேத்தும் கட் பண்ணிட்டேன். இன்றைக்கு கட் பண்ணவே கூடாதுன்றதுக்கு வேண்டியா, இன்றைக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் வச்சுருவோம். இன்றைய கிளாஸ வச்சு. ரைட். சொல்லுங்க பாப்போம். இன்றைய கிளாஸ்ல சரி விளங்காத விஷயங்கள் ஏதாவது சரி இருக்குமா இருந்தா கேளுங்க. நாங்க கிளாஸ வந்து என்ன செய்து கொள்வோம்? நாங்க முடிச்சுக் கொள்வோம் அப்ப. என்ன சரி டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. டவுட்டே வராத அளவுக்கு படிச்சு தாரேன். கேளுங்களேன். ரைட். முடிச்சுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட்.